myths about dental implant. இப்போ டென்டல் இம்ப்ளான்ட்லேயும் நிறைய பேருக்கு பயம் இருக்குது, நிறைய சந்தேகம் இருக்குது, தேவையில்லாத கொஸ்டின்ஸ் அண்ட் அவங்களே நிறையா அதை பற்றி ஒரு ஆன்சர் வச்சுட்டு இருக்காங்க அவங்க மனசில். ஸோ இந்த மித்ஸ் அபவுட் டென்டல் இம்ப்ளான்ட் அதை பற்றி நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் மித் இருக்குது, அது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காமனஸ்ட் மித் அபவுட் டென்டல் இம்ப்ளான்ட்னா என்ன? காமனஸ்ட் மித் பார்த்தீங்கன்னா, டென்டல் இம்ப்ளான்ட் வந்து ஒரு ஃபாரின் பாடி டாக்டர், எனக்கு அலர்ஜி ரியாக்ஷன் நிறையா இருக்குது, எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்காது, இது எனக்கு இம்ப்ளான்ட் சாப்பிட்டா அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர், எனக்கு அலர்ஜியில் ஃபாரின் பாடி ரியாக்ஷன் நிறையா வரும் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது டென்டல் இம்ப்ளான்ட் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் பொருள் தான் அது, ஆனால் டைட்டேனியம் மெட்டல்னால ஆளுது. இட்ஸ் ஹைலி பயோகம்பேட்டபிள். எலும்பில் நம்ம பொறுத்துறதுனால அது மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றது வந்து ரொம்ப 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 ரேர். மில்லியனில் 1 கூட கிடையாது, அவ்வளோ கம்மி அது இந்த டைட்டானியமுக்கான அலர்ஜி. ஸோ டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறதுனால அலர்ஜிக் ரியாக்ஷன் வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ வாய்ப்பு கிடையாது. என்ன நம்ம கவனிக்கணும்னா, அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே மெட்டல் பற்கள் வைக்காமல் செராமிக் பற்கள் வச்சா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வராது. ஏன்னா அந்த மெட்டல் பற்கள் சம்டைம்ஸ் வைக்கும்போது அந்த நிக்கல் உள்ள அலாய் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் சில பேருக்கு அலர்ஜி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபுல் செராமிக்கில் ஜிர்கோனியாவில் வைக்கும்போது அலர்ஜி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஹைலி பயோகம்பேட்டபிள். ஸோ இம்ப்ளான்ட் வந்து பொறுத்த வரைக்கும், அலர்ஜிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம், ப்ராப்ளம் எதுவும் வராது. வேறு என்ன மித் இருக்குது யூஸ்வலாக பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் நான் வெளிநாடு நிறையா போகிறேன், ஏர்போர்ட்டில் நிறையா போகிறேன், இந்த இம்ப்ளான்ட் வந்து மெட்டல்னு சொல்கிறீங்க, நம்ம எலும்பில் பொருத்தும்போது இந்த மெட்டல் டிடெக்டரில் டிடெக்ட் ஆகி என்னை டீடைன் பண்ணிடுவாங்களா ஏர்போர்ட்டில், என்னை வெளிநாடு போக முடியுமா டாக்டர்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த மெட்டல் டிடெக்டரில் டிடெக்ட் ஆகாது. டென்டல் இம்ப்ளான்ட் ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் பண்ணாலும் சரி, அதாவது மேல் தாடையில் 6 இம்ப்ளான்ட், கீழ்த்தாடையில் 6 இம்ப்ளான்ட் செஞ்சாலும் சரி, நம்ம கேரி பண்ணுற ஆர்ம்ஸில் இருக்கிற மெட்டல் வேறு, இந்த டைட்டானியம் டென்டல் இம்ப்ளான்ட் வேறு மெட்டல். ஸோ நம்ம எலும்பில் பொருத்தக்கூடிய மெட்டல் வந்து பர்டிகுலர்லி இட்ஸ் வெரி வெரி சேஃப். இந்த டைட்டானியம் டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணுறதுனால மெட்டல் டிடெக்டரில் டிடெக்ட் ஆகாது, நமக்கு ஏர்போர்ட்டில் எந்த பிரச்சனையும் வராது இதனால். ஸோ இந்த மித்தும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். 3வது மித் என்னது? யூஸ்வலாக எனக்கு வந்து சுகர் நிறையா இருக்குது டாக்டர், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, என்னால் இம்ப்ளான்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு இது இம்ப்ளான்ட் வேணாமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களோட சுகர் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா யூ ஆர் ஆஸ் குட் அஸ் அ நார்மல் பர்சன். ஸோ இது பண்ணிக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. முக்கியமாக என்ன நம்ம கவனிக்கணும்னா, இந்த சுகரோட லாங் டேர்ம் கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கிறோமான்னு தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது, தாராளமாக டென்டல் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மித் டென்டல் இம்ப்ளான்ட் சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது, எனக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு டாக்டர், இந்த வயசானதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பொருத்த முடியுமா? இம்ப்ளான்ட்டோட மித் என்னதுன்னா, வயசானதுக்கப்புறம் என்னோட தாத்தா பார்த்தீங்கன்னா, பாட்டி பார்த்தீங்கன்னா 60 வயசுலேயே பற்கள்லாம் போயிடுச்சு, அவங்க பற்கள்லாம் இல்லாமல் தான் இருந்தாங்க, ஏன்னா பல்லு வச்சுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ பற்கள் வேணுமாங்கிறதே ஒரு மித்து. இப்போ ஸோ 60 வயசுக்கு அப்புறம் பற்கள் வேணுமான்னு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியாக இருக்கட்டும், மெடிக்கல் கேர் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி நமக்கு இருக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து நீண்ட நாட்கள் ஹெல்த்தியாக நோய் இல்லாமல் வாழறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீண்ட நாட்கள் நம்ம வந்து ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம், எவ்வளோ கடித்து சாப்பிட்றோம். ஏன்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து வாயிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நல்லா கடிக்கிறோமா அந்த ஃபுட்டை, அப்போ தான் டைஜஷன் நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக நம்ம வந்து வயதானதுக்கப்புறம் தான் நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு பற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பற்கள் எழுந்துட்டோம் அப்படின்னா டென்டல் இம்ப்ளான்ட் பொருத்திக்கிறதுனால ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அவசியம் வயதானதுக்கப்புறமும் டென்டல் இம்ப்ளான்ட் பொருத்திக்கலாம். இன்னொரு கொஸ்டின் யூஸ்வலாக என்ன கேட்குறாங்கன்னா, டென்டல் இம்ப்ளான்ட் எவ்வளோ வருஷம் வரும் டாக்டர், ரொம்ப வருஷம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்தவரை நமக்கு எல்லாருக்குமே வந்து 2 செட் ஆஃப் டீத், ஒன்று பற்கள், இன்னொன்று வந்து பெர்மனன்ட் பல். இந்த பால் பல்லும் போயிட்டதுக்கப்புறம் தான் பெர்மனன்ட் பல் வந்துடும். 3வது செட் ஆஃப் டீத் நமக்கு காட் கிவன் டீத் கிடையாது. 3வது செட் ஆஃப் டீத் வந்து டாக்டர் கிவன் டீத் தான் இந்த டென்டல் இம்ப்ளான்ட். ஸோ இந்த 3வது செட் ஆஃப் டீத் வந்து நம்மளோட லைஃப் லாங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செகண்ட் செட் ஆஃப் டீத் போயிடுச்சு, 3வது செட் ஆஃப் டீத் லைஃப் லாங் வரும், கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேரண்டி கொடுக்கறது வந்து யூஸ்வலாக வந்து எந்த பொருளுக்குமே கேரண்டி கொடுக்கறது வந்து இம்பாசிபிள். இப்போ வந்து காட் கிவன் நேச்சுரல் டீத் போயிடுச்சு அப்படின்னா நம்ம யாரை போய் கேட்க முடியும்னு சொல்லுங்கள். ஸோ இம்ப்ளான்ட்க்கு வந்து
லைஃப் லாங் வரத்துக்கு வந்து 4 முக்கியமான திங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, நம்மளோட எலும்போட தன்மை, எலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று. ரெண்டாவது, அந்த இம்ப்ளான்ட் பொருத்துகிற முறை, என்ன மாதிரி இம்ப்ளாண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. மூணாவது, அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடிய பற்கள், என்ன மாதிரி பற்கள் பொறுத்துறோம். அண்ட் நம்மளோட ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஹெல்த்தை வந்து நம்ம நல்லா பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டென்டல் இம்ப்ளான்ட் லைஃப் லாங் வரத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து யூஸ்வலாக காமனான சந்தேகம், மித். ஸோ இந்த மித் பற்றி நிறையா வீடியோஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, எனக்கு இது வந்து இதுதான் உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக மித் பார்ட் 2 ஒரு வீடியோ பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.